நான் உங்களோட நிறைய வீடியோஸ் பார்த்தோம் யூடியூப்பில். நட்சத்திரங்களை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, சரி நீங்கள் உட்பட இன்னும் நிறைய பேரும் பேசாத டாபிக் நிறைய இருக்கும் நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி. அதுவும் இஸ்லாமியர்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நட்சத்திரங்களோட கனெக்ட் ஆகிறதாகவும், இஸ்லாமியர்கள் சார்ந்து இருக்க அந்த நட்சத்திரம் இருக்குல்ல குறியீடு, அதையும் நீங்கள் பெருசாக கனெக்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி ரிசர்ச் பண்ண ஒரு முறை சொல்லியிருந்தீங்க. அது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பேசலை. அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்போ நான் ஃபுல்லாக கேட்க விரும்புகிறேன். நட்சத்திரங்களை தொடர்பு படுத்தி சிவபெருமான் அப்புறம் இன்னொரு பக்கம் இஸ்லாம் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பேசணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு தான். அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 27 நட்சத்திரம் சாரணும், அதை பற்றி தெளிவாக அந்த கனெக்டை சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லலாம். இங்கே நம்ம ஜீசஸ் கிரைஸ்டையும் உள்ள சேர்த்திக்கலாம். ஓ கிரேட். ஏன்னா ஆமாம், ஜீசஸ் கிரைஸ்ட் இதில் உள்ள வருவாங்க. சிம்பிள்ஸ் எல்லாமே எல்லா மதங்களுமே கனெக்டட் அப்படிங்கிறது தான் சூப்பர் விஷயம். அப்போ எனக்கு இது ஆட் அட்வான்டேஜ் தான். மும்மதங்கள் சார்ந்தும் நட்சத்திரம் பேஸில் பார்க்க போகிறோம். நான் ஒரு நட்சத்திரமாக எடுத்து கொடுக்க நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா பார்க்குற நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கிளியர் கட்டாக அது புரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல அஸ்வினி நட்சத்திரம், இதை சார்ந்து சொல்லுங்க. முதல்ல அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கேதுவோட சாரம். கேது அப்படிங்கிறது 7. இஸ்லாமில் நம்பர் 7ன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுதா, 786 சொல்கிறாங்கல்ல. அப்போ 7 அப்படிங்கிறது லைஃப் வந்து கர்மப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. கேதுங்கிறது ஞானத்தை சொல்லக்கூடியதாகவே இருக்குது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பிறந்தது 25/7. ஸோ எல்லாமே ஒரு விதிப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து அஸ்வினி சொல்லுது. அஸ்வினி நட்சத்திரம் பார்க்குறப்போ அஸ்வினி குமாரர்கள் 2 குதிரைகள், வெள்ளை குதிரைகள் ஓடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம தான். நம்மளுடைய விதி வந்து என்னென்னே தெரியாமல் நம்ம வாழ்க்கைக்குள்ளே எப்படி என்ட்ராகிறோம். அஸ்வினி மாதிரி கஷ்டப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அஸ்வினி நட்சத்திரம் மாதிரி லைஃப்பில் நிறையா ஏமாறுவாங்க. அது எப்படின்னா ஒரு விதியை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அஸ்வினி உள்ளே வருது. அஸ்வினியோடைய கேரக்டரைசேஷனு என்னன்னா மருத்துவம். ஜீசஸ் என்ன பண்ணார்? ஹீலிங் பண்ணார், ரைக்கி பண்ணினார். அஸ்வினி என்ன பண்ணும்? அவங்க கையால் மருந்து கொடுக்கறது. டாக்டர்ஸ் அஸ்வினி அப்படிங்கிறது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த சரி செய்ய வந்தவங்க அப்படிங்கிறது. அப்போது இஸ்லாமும் என்ன சொல்லுது அப்படின்னா ஓதுறாங்க அப்படிங்கிறப்போ அகெயின் அது வந்து மாயையை சொல்லக்கூடியது. இப்போ இந்த ராகு கேது அப்படின்னாலே வந்து இஸ்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இது மாயை, நிழல். இன்னும் சொல்லப்போனால் நிழல், இதுக்கு உருவம் கிடையாது, ஒரு அடாப்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இந்த ராகு கேதுவை மட்டும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. கேதுங்கிறது ஒரு அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். எந்த விஷயத்தையெல்லாம் நம்ம அலட்சியமாக விட்டோமோ அதெல்லாம் நம்ம சரி பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். அதனால தான் எல்லா மதத்துலேயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அன்பாருங்க, அன்பு வைங்க அப்படிங்கிறது.